நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளரான வைத்திலிங்கம் இன்று அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து திமுகவில் இணைய இருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். ஓபிஎஸ்னுடைய தீவிர ஆதரவாளராக இருந்த டெல்டாவில் அதிமுகவினுடைய முகமாக இருந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வதாக செய்தி வருகிறது. இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து அறிவாலயத்தில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்ள இருப்பதாக தகவல் வருகிறது. ஏற்கனவே ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். அது தொடர்ச்சியாக ஓபிஎஸ் மாவட்ட செயலராக பணியாற்றிய கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். அந்த பணியை மனோஜ் பாண்டியன் மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் தற்போது வைத்திலிங்கமும் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருப்பதாக தகவல் வருகிறது. வைத்திலிங்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் போர்க்கொடி தூக்கிய போது அவருடைய வலதுகரமாக இருந்து செயலாற்றியவர். ஓபிஎஸ் முகமாக வைத்திலிங்கம் அறியப்பட்டார். அதிமுகவில் அந்த ஐவர் குழு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஐவர் குழுவில் முக்கியமாக ஆளாக வைத்திலிங்கம் இருந்தார். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திமுக வலுவாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும், அதாவது திமுகவுடைய கோட்டையாக கருதப்படும் டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவை வலுவையாக ஒரு கட்டமைப்பாக உருவாக்கிய பெரும் பேர் வைத்திலிங்கத்தை சேரும். கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஆள் வைத்திலிங்கம் ஒருவர் தான் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களுக்கும் திமுக வலுவாக இருக்கக்கூடிய அந்த இடங்களெல்லாம் கால் பதித்து வெற்றியை தேடி தந்தார். டெல்டா மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை கடந்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியின் போது வெற்றி தந்த பெருமை வைத்திலிங்கம் அவருடைய சாரும். அதன் மட்டுமல்ல, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கூட டெல்டா தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற போதும் ஒரத்தாடு தொகுதியை மட்டும் வைத்திலிங்கம் தனது கட்டுப்பாட்டில் வைத்து வெற்றி பெற்றார். அந்த ஒரு தொகுதி மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள். மீதம் 7 தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய, அதாவது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய வலுவான கட்டமைப்பாக வைத்திலிங்கம் வைத்திருந்தார். முக்கிய அடையாளமாகவும் காணப்பட்டார். அதனால்தான் அவர் ஓபிஎஸ் உடன் வெளியேறிய போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ தவிர வேறு யார் வேண்டுமானாலும் மீண்டும் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று வைத்திலிங்கத்திற்கு நேரடியாகவே அழைப்பு கொடுத்தார். அதன் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ் உள்ளிட்டோருக்கு நேரடியாக வைத்திலிங்கம் தொடர்பு கொண்டு மீண்டும் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளும்படி கூட அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். இந்நிலையில் ஓபிஎஸ் அந்த அணி தொடர்ச்சியாக அவர்களுக்கு அரசியலில் என்ன செய்வதென்று தெரியாமல், ஒரு பக்கம் பிஜேபியும் அவர்களை கைவிட்ட நிலையில் தாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு கட்சிகளில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் வைத்திலிங்கம் இன்று அறிவாலயத்தில் தன்னை இணைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இன்று காலை அவர் முதலமைச்சரை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்ள இருப்பதாகவும் தகவல் வருகிறது. இந்நிலையில் ஓபிஎஸ் உடன் பயணித்த அனைவருமே, ஓபிஎஸ்ஐ தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைவருமே வெவ்வேறு கட்சிகளில் அவங்க தங்களை பயணத்தை நடத்தி கொண்டார்கள். அது மட்டுமல்ல, பல பேர் திமுகவில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார்கள். நேர் எதிராக செயல்பட்ட, அரசியல் களத்தில் செயல்பட்ட திமுகவுடன் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே எந்த அரசியலை அவர் முன்னெடுத்தாரோ, எந்த கட்சியை எதிர்த்து அவர் டெல்டா மாவட்டங்களில் அரசியல் செய்தாரோ, மீண்டும் அதே கட்சியில் வைத்திலிங்கம் இன்னும் சற்று நேரத்தில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.